Good morning students, welcome to our maths class. So today's class பார்த்தோம் அப்படின்னா maths classல so relation and functions first lesson இல்லையா. So exercise 1.3 last sum 10th one. What is the question? The data in the adjacent table depicts the length of. So first question என்ன கொடுத்திருக்கு, இந்த data in the adjacent table depicts the length of a woman's forehead and the corresponding height. ஸோ ஒரு விமனுடைய forehead லென்த்தும் and then ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. Based on the data, a student finds a relationship between the height y and the forehead length x as y equal to ax plus b. ஓகேவா. ஸோ அப்போ ஹைட்டையும் ஒய்னும் லென்த்தை எக்ஸ்ன்னு எடுத்து ஸோ அவங்களே ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க y equal to ax plus b. ஸோ வேர் a and b are கான்ஸ்டன்ட்ஸ். பாருங்கள் கிவனில் என்ன கொடுத்துருக்கு, ஒரு டேபிள் கொடுத்துருக்கு. அந்த டேபிள் பார்த்தோம் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு பர்சன் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு ஹைட் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுடைய அந்த ஹைட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஃபோர் ஹேண்டு லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஒரு ஹைட்டு போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு ஃபோர்ஹெட் லென்த் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் மினிமம் ஹைட்லையாவது அவங்க இருப்பாங்க இல்லையா. மேபி அவங்க ஷார்ட்டாக இருக்கலாம், டாலாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பர்சனை எடுத்து நம்ம அவங்களுக்கு ஃபோர்ஹெட் லென்த்தும் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு ஹைட்டுக்கு ஒரு ஃபோர்ஹெட் லென்த்து டெஃபினட்டாக இருக்கும். ஸோ ஹவு டு ரைட் த ஆன்சர் ஃபார் தட் கொஷின் அப்படின்னா, yes, it is a function because every element in x has a unique image in y. ஓகேவா. ஸோ அதுதான் கொடுத்துருக்கோம். இப்போ 35 சென்டிமீட்டர் போட்டால் அவனுடைய ஹைட் வந்து 56. அதே மட்டும் 55 சென்டிமீட்டர் இன் ஃபோர்ஹெட் லென்த்தாக இருந்தால் அவனுடைய ஹைட் எப்படி இருக்கும், 50 இருந்தால் 69.5 இன்ச்சஸ். ஓகேவா. ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஹெட் லென்த் இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு ஹைட்டு இருக்கும். ஓகேவா. இதே மாட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு 4 டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். அப்போ ஒவ்வொரு ஹைட்டு போடும்போது ஒவ்வொரு ஃபோர்ஹெட் லென்த்து, இல்லை ஒவ்வொரு ஃபோர்ஹெட் லென்த்து போடும்போது ஒவ்வொரு ஹைட்டு. ஸோ அப்போ ஆன்சர் எழுதுகிறோம், சின்ஸ் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் அ யூனிக் இமேஜ் இன் ஒய், தி கிவன் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி என்ன எழுதுனாவே find a and b. So you have to find out the value of a and b. Where is a and b in the function? So what about x y அப்படின்னா, ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. you have to use any two pairs. ஸோ 35 அப்படின்னு போட்டோம்னா 56 எடுத்துக்கணும் ஃபார் ஒய்க்கு, அண்ட் தென் 45 போட்டிங்கன்னா 65. you have to use these two or any two pair. ஓகேவா. எடுத்து இதில் போய் அப்ளை பண்ணி you have to form a equation and then solve, we get the value of a and b. Second one, y equal to ax plus b ன்னு ரைட் பண்ணிட்டேன். ஸோ from the table ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 35. அதே மாட்டோம் ஒய்யோடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 50, ஒய்யோடைய வேல்யூ 56. ஓகேவா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 35, ஒய் ஈக்குவல் டு 56ன்னு ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்துக்கோ இல்லையா. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ன்னு இருக்கிறனால ஸோ ஃபர்ஸ்ட்டு 56 ஈக்குவல் டு ஏ, எக்ஸுக்கு பதிலாக 35 ப்ளஸ் பி, ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 45, ஒய் ஈக்குவல் டு 65. ஸோ போய் ஃப்ரம் த டேபிள்லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 45, ஒய் ஈக்குவல் டு 65ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதே மாட்டம் பேலன்ஸு கூட நீ எடுத்து இதே மாட்டம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணோம்னா எங்கே போய் அப்ளை பண்ணுறோம், ஃபங்க்ஷனில் ஒய்க்கு பதிலாக 65, ஸோ எக்ஸுக்கு பதிலாக 45, ஏ ப்ளஸ் பி. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம் நவ். ஸோ பேலன்ஸ் 2 பேர் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த பேர் கூட எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃப்ராக்ஷனில் இருந்தனால ஸோ அதை நான் ஒமிட் பண்ணிவிட்டேன். தட்ஸ் ஆல். ஸோ ஹவு டு சால்வ் திஸ் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பியோடைய கோஎஃபிஷியண்ட்டும் 1 1 அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் ஐ சால்வ் பி. ஓகேவா. 56 ஈக்குவல் டு 35a ப்ளஸ் b.
and then 65 equal to 45a plus b. ஸோ என்ன பண்ணுறேன், ஸோ ரெண்டுலையும் சைன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக b கேன்சல் ஆகி, ஸோ 45ல் 35 போச்சுன்னா 10a as usual because symbol equal to 65ல் 56 போச்சுன்னா what is it 9 as usual because symbol. So what is the a value, minus minus cancel ஆயிரும், a 9 equal to 10a. so இப்போ a equal to 9/10. this is the value of a. now we have to find out the value of b. how to find out, so substitute a. so a equal to 9/10 in equation number 1. what is the equation number 1 from the above? what is it, 56 equal to 35a plus b. ஓகேவா. ஸோ இங்கே போய் என்ன பண்ணுறேன், ஏக்கு பதிலாக 9/10 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 56 equal to 35 into 9/10 plus b. ஓகேவா. ஸோ இதை வந்து 35யும் 10ஐயும் 5 டேபிளில் வச்சு கட் பண்ணலாம். பட் ஐ எம் நாட் கட் ஹியர் பிகாஸ் ஸோ ஈஸியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ 35ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணிடுறேன், தென் 10ஆல் டிவைட் பண்ணுறேன். what is that answer? அப்படியும் பண்ணலாம். இல்லை 9/10 என்ன மீனிங் அப்படின்னா 0.9. 9/10 என்ன மீனிங் 0.9. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 35 into 0.9. ஏன் மிஸ் இதை யூஸ் பண்ணி அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஒன்றா எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் 35ஐ 9ஆல் மல்டிபிள் பண்ணணும் அண்ட் தென் 10ஆல் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறத விட இது பெட்டர் வேயாக இருந்துச்சு. ஸோ 35 into 0.9 மல்டிபிள் பண்ணால் ஒரு ஆன்சர் 9 5s are 45க்கு 5 பேலன்ஸ் 4 3s are 27 4 ஆட் பண்ணால் 31. ஸோ பாயிண்ட் ஆஃப்டர் ஒரு நம்பர்னால நீயும் பாயிண்ட் ஆஃப்டர் ஒரு நம்பர் வர மாட்டா செட் பண்ணியாச்சு. தென் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது 56. இந்த 35 இந்த சைடு பாசிட்டிவ் அண்ட் ஈக்குவலுக்கு அதை சைடு மூவ் ஆகும்போது மைனஸ். ஸோ அதனால் -31.5 ஈக்குவல் டு b. ஸோ சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா we get the answer 24.5. how to subtract this? ஸோ பிகாஸ் 56 is a whole number இல்லையா. ஸோ அப்போ நான் எப்படி சப்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 56க்கு அப்புறம் எத்தனை பாயிண்ட் வச்சு நம்பர் போடணும் அப்படின்னா, ஸோ சப்ராக்ஷன் ஆன்சர் என்ன இருக்குது 31.5. ஸோ அப்போ 31.5 அப்படின்னா பாயிண்ட் ஆஃப்டர் ஒரு நம்பர் தானே. ஸோ அப்போ நம்மளும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப்டர் ஒரு நம்பர் வர மாட்டோம். ஸோ 0ன்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ 56.0லேருந்து 31.5 சப்ராக்ட் பண்ணால் ஆஸ் யூஷுவல் சப்ராக்ஷன் we get the 24.5. ஓகேவா. ஸோ இப்போ 24.5 that's all. ஓகேவா. ஸோ now we finish the a வேல்யூ b வேல்யூ ஃபைன் பண்ணாச்சு. அண்ட் தென் கொஷினில் போய் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இது எப்படி போட்டோம், ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகேப்பு. y ஈக்குவல் டு ax ப்ளஸ் பிங்கிறது கொஷினுடைய கிவனில் இருந்துச்சு. அண்ட் தென் x ஈக்குவல் டு 35 y ஈக்குவல் டு 56 அண்ட் x ஈக்குவல் டு 45 y ஈக்குவல் டு 65ன்னு ஃப்ரம் த டேபிளிலேருந்து ஒரு 2 பேர் ஆஃப் ஆன்சர் எடுத்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணும்போது ஈக்குவேஷன் 1 and 2 ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம். அண்ட் தென் சால்வ் பண்ணுறோம். we get the value of a and b. a மிஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒய்யை எலிமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா பிகாஸ் ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் தான் என்னன்னு இருக்குது 1 1 அப்படின்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒய்யை எலிமினேட் பண்ணுறேன். ஒரு சைன் சேஞ்ச் பண்ணாவே இனஃபாக இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அப்போ ஏ வேல்யூ கிடச்சிச்சு. ஏ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get the value of b. ஸோ அப்போ a ஈக்குவல் டு 9/10ன்னு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get the answer. ஸோ என்ன பண்ணுறோம், பியோடைய வேல்யூ கிடச்சிருச்சு. இங்கனுக்குள்ளே ஒரே ஒரு கான்செப்ட்டு, ஏயோடைய வேல்யூ 9/10 வந்து 0.9ன்னு நம்ம எடுத்துக்கலாம். பெட்டர் ஃபார் ஈஸி மல்டிப்ளிகேஷனுக்காண்டி. ஓகேவா. ஸோ ஃபைனலாக ஏயோடைய வேல்யூ பியோடைய வேல்யூ கொஷினில் கொடுத்த ரிலேஷனில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். வாட் இஸ் கொஷினில் கொடுத்த ரிலேஷன் அப்படின்னா y ஈக்குவல் டு ax ப்ளஸ் b. ஓகேவா.
y equal to ax plus bல போய் a வேல்யூவையும் b வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணால் that's all. Third question, find the height of the woman. height கேட்டிருக்காங்க, whose forehead length is 40 cm. ஸோ மிஸ் height கேட்டிருக்காங்க and then length கொடுத்துருக்காங்க 40 cm. which one you have to take x and y? So you have doubted, you go to the table. Okay. So from the table length வந்து என்ன கொடுத்துருக்கு x, height வந்து y, அதே மாதிரி லென்த் வந்து சென்டிமீட்டர் யூனிட்டில் கொடுத்துருக்கு, y வந்து இன்ச்சஸில். ஓகேவா? ஸோ அப்போ ஹைட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் எதில் எழுதிடணும்? இன்ச்சஸில் எழுதிடணும். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், டு ஃபைண்ட் ஹைட் y கிவன் என்ன இருக்குது? லென்த்து 40 சென்டிமீட்டர். ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி we know that ஹைட்டையும் ஃபோர்ஹெட் லென்த்தையும் பேஸ் பண்ண ஒரே ஈக்குவேஷன் என்னது? y equal to ax plus bன்னு பார்த்தோமா? ஸோ ஏடைய வேல்யூ பியோடைய சப்ஸ்டியூட் பண்ணிச்சோமா? அதே ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நவ் யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட். வாட் இஸ் மிஸ் எக்ஸுக்கு அப்ளை பண்ணணுமா ஒய்க்கு அப்ளை பண்ணணுமா அப்படின்னு நெக்ஸ்ட் கொஷினாக இருக்கும். ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அந்த டேபிள்லே அப்படின்னா ஹைட் வந்து ஒய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதே மட்டும் லென்த்தை தான் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸோடைய வேல்யூ கிவனில் இருக்குது, யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் ஒய். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? 0.9. ஸோ what is the value of x? 40 equal to 24.5. ஓகேவா? ஸோ அப்போ 40 இதே மல்டிபிள் பண்ண we know that 9 4s are 36. கரெக்டாக? ஸோ இங்கே 0க்குனால 316 போட்டேன். பாயிண்ட் ஆஃப்டர் எத்தனை நம்பர்? ஒரு நம்பர். ஸோ நீயும் பேக்கிலேருந்து என்ன பண்ணணும்? ஒரு நம்பர் தாண்டி புள்ளி. கரெக்டாக? ஸோ 24.5. ஸோ நவ் யூ ஹேவ் டு ஆட் 36.0வையும் 24.5வையும் ஆட் பண்ணணும். what is the answer? இங்கே 5.10 பேலன்ஸ் 1 6. ஸோ what is the answer? 60.5. ஹைட் வந்து என்ன மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க? இன்ச்சஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஹைட்டை வந்து இன்ச்சஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? திஸ் இஸ் அ 60.5. ஓகேவா? ஹாவ் யூ அண்டர்ஸ்டாண்ட்? கொஷினில் ஹைட்டு கொடுத்துருந்தாங்க, லென்த்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஹைட்டு ஒய்ன்னு டேபிள்லே கொடுத்துருக்காங்க அண்ட் தென் லென்த் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம செகண்ட் கொஷினில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஃபங்க்ஷன்ஸ், அதை யூஸ் பண்ணி எக்ஸுக்கு அப்ளை பண்ணுறேன் வேல்யூவை, மல்டிபிள் பண்ணுறேன், தென் ஆடு யூ கெட் த ஆன்சர். ஹைட் வந்து இன்ச்சஸ்ன்னு கொடுத்தனால ஐ ரைட் 60.5 inches. ஓகேவா? நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஃபோர்த் கொஷின்? Fourth question, find the length of the forehand of a woman. ஸோ அந்த விமனுடைய ஃபோர்ஹேண்ட் லென்த்து கேட்குறாங்க. if her height is 53.3 inches. ஸோ அப்போ height is 53.3 inches. find length. ஸோ அப்போ ப்ரீவியஸ் கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு. அங்கே லென்த்து கொடுத்து ஹைட்டு கேட்டிருந்தாங்க, இங்கே ஹைட்டு கொடுத்து லென்த்து கேட்குறாங்க. ஓகே. ஃபோர்த்து கொஷினில் லென்த்து கேட்டிருந்தாங்க, ஹைட் வந்து 53.3. ஸோ ஃபங்க்ஷனை ரைட் பண்ணிட்டேன். ஸோ ஒய்க்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு 53.3. ஓகேவா? ஈக்குவல் டு 0.9 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 24.5. ஸோ எப்போவுமே ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கிற டேர்ம் தான் அந்த சைடு ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும். ஸோ அப்போ 53லேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம்? 24.5. this is equal to 0.9x. ஸோ 53.3லேருந்து 24.5 போச்சுன்னா what is the answer? ஸோ ரஃப் ஒர்க் பண்ணுறோம். 53. ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணுங்கள். 13ல் 5 போச்சுன்னா 8. ஸோ இங்கே 2 தான் இருக்கும். ஸோ அகெயின் பாரோ பண்ணு. 12ல் 4 போச்சுன்னா 8. 4ல் 2 போச்சுன்னா 2. ஸோ what is the answer? 28.8. this is equal to 0.9x. ஸோ பாயிண்ட்டு அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கும். 28.8 by 0.9. ஸோ நமக்கு தெரியும் பாயிண்ட் ஆஃப்டர் ஒன் நம்பர் இன் டினாமினேட்டர்லேயும் பாயிண்ட் ஆஃப்டர் ஒன் நம்பர் அப்படின்னா ஸோ 10ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணும்போது we get the whole number 288 by 9 equal to x. ஸோ what is the x answer அப்படின்னா again
you have to use a 9 table. What is it? 3 9s are 27. Balance 1 இருக்கும் 18. 18 2 9s are what is it? 18. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸுங்கிறது என்னது? லென்த்து. ஸோ எக்ஸ்னால் என்னது? லென்த்து. ஸோ லென்த்தை எதில் தான் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா 32 சென்டிமீட்டர். ஏன் சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன கொடுத்துருந்தாங்க? லென்த் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்தனால 32 சென்டிமீட்டர். ஓகேவா? 4th கொஸ்டின் லென்த்து கொடுத்து ஹைட்டு கேட்டிருந்தாங்க. ஃபங்க்ஷன் y = x + b அதே ஃபங்க்ஷனை தான் இப்போயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறோம். we get the answer of x is 32 centimeter. Representation of a functions. ஸோ representation of functions. ஃபங்க்ஷனை எப்படி இல்லை அப்படின்னா ஸோ பாயிண்ட்டாக எழுதலாம் இல்லையா? செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் அது பேர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒன் இஸ் அ டேபிள் ஃபார்ம். ஸோ பாயிண்ட்டை வந்து நம்ம டேபிளாகவும் ஃபார்ம் பண்ணி எழுதலாம். தேர்ட் ஒன் இஸ் அ ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? தட் இஸ் ஆரோ டயக்ராம். இந்த ஃபோர்த் ஒன் இஸ் அ கிராஃபிக்கல் ஃபார்ம். ஓகே, கிராஃப் மாட்டமும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். 2 மார்க்கில் கேட்கலாம் வாட் ஆர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர், செகண்ட் ஒன் டேபிள் ஃபார்ம், தேர்ட் ஒன் ஆரோ டயக்ராம், ஃபோர்த் ஒன் கிராஃப். திஸ் இஸ் அ ஒன் டைம் ஒரு 2 மார்க் கொஷனில் வந்துச்சு. ஸோ வாட் ஆர் த ஆன்சர்ஸ்? செட் ஆஃப் ஆர்டர்டு பேர், டேபிள் ஃபார்ம், ஆரோ டயக்ராம், கிராஃப். இதெல்லாம் எதுக்குரிய ஆன்சர்? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வெர்டிக்கல் டெஸ்ட். ஸோ இந்த வெர்டிக்கல் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா உன்னுடைய கிராஃப் இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆரோ டயக்ராம் போட்டு ஃபங்க்ஷனாக நாட் அ ஃபங்க்ஷனாக செக் பண்ணுவோம் இல்லையா? சப்போஸ் இந்த கொஷின் இஸ் இந்த கர்வ் ஃபார்மட். கர்வ்னா என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஒரு பாயிண்ட் வழியாக மூவ் ஆகுற, ஓகேவா? ஸோ அந்த ட்ரேஸ் பண்ணுற பாத்து பேர் தான் என்னது? கர்வுங்கிறது ஜென்ரலாக. ஸோ யூஸிங் த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் determine which of the following curves represent a function. இந்த கர்வ்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் என்ன பாருங்கள்? a curve drawn in a graph represent a function. ஒரு கர்வ் வந்து கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இஃப் எவ்ரி வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட் எவ்ரி வெர்டிக்கல் லைன்னா எப்படி போடுறது? இந்த மாட்டோம் ஸ்ட்ரைட் லைன் இப்படி போடுவோம் இல்லையா? ஸோ இது பேர் தான் என்னது? வெர்டிக்கல் லைன். இன்டர்செக்ட்ஸ் அட் மோஸ்ட் 1 பாயிண்ட். அந்த கர்வை அட்மோஸ்ட்னால் அதிகபட்சமாக ஒரே ஒரு பிளேஸில் தான் கட் ஆகணும். அப்படி கட் ஆச்சுன்னா இட் ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன். பாருங்கள், உங்களுடைய கர்வ் கொடுத்துருக்காங்களா? அந்த ரெட் கலரில் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? கர்வ். நான் ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறேன் இந்த பிளாக் கலர். ஓகேவா? ஸோ அந்த வெர்டிக்கல் லைன் போடும்போது உன்னுடைய கர்வை பிங்கிற பாயிண்ட்லேயும் க்யூங்கிற பாயிண்ட்லேயும் கட் பண்ணுத. நமக்கு டெஃபினேஷன் என்ன? அட்மோஸ்ட் 1 பாயிண்ட். பட் இங்கே PQ 2 பிளேசஸில் கட் ஆகுறனால இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இப்போ இந்த கர்வ் எடுத்துக்கோங்க. யூனு கர்வ் இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வெர்டிக்கல் லைன் ட்ரா எங்கே பண்ணியிருக்காங்க? இந்த பிளேஸில் பண்ணியிருக்காங்க. போட்டிருக்காங்களா? ஸோ பாருங்கள், ஒரே ஒரு பிளேஸில் தான் கட் ஆகுது. அதுக்கு நேம் கொடுத்துருக்கா அப்பின்னு. அப்போ அட்மோஸ்ட் 1 பாயிண்ட்டுங்கிற கான்செப்ட் வந்துருச்சா? அப்போ இட் ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அட்மோஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கர்வை கட் பண்ணாமையும் போகலாம். சரியா? நெக்ஸ்ட் வாட் இஸ் இட்? கர்வு. பெட்டர் நீங்கள் கர்வ் மேலே லைன் போடுறது. ஸோ கர்வ் மேலே லைன் வெர்டிக்கல் லைன் போடுறேன். ஸோ 2 பிளேசஸில் கட் ஆயிருக்கா? PQ. ஸோ அப்போ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ இதோடைய ஆன்சர்லாம் எப்படி ரைட் பண்ணலாம்? நாட் அ ஃபங்க்ஷன். ரீசன் என்னது? இந்த வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் அ கர்வ் அட் 2 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ரீசன் எழுதணும். இந்த வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் அ கர்வ் அட் 2 பாயிண்ட்ஸ். ஸோ கர்வ் அப்படின்னா இந்த வெர்டிக்கல் லைன் மீட்டு த கர்வ் அட்
மோஸ்ட் 1 பாயிண்ட்னா அது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும், ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். மிஸ் ஃப்ரண்ட்டில் 3 கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 1.18aயும் 1.18cயும் நாட் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் ரெண்டுமே PQன்னு 2 பிளேஸில் மீட் ஆகிருக்கு. இப்போ செகண்ட் 1.18b is a function because the vertical line test meet at only 1 point p. ஓகேவா? ஸோ பேக்கில் ஒரு சம் இருக்குது. ஸோ 1.18d. ஸோ இதுலேயும் ப்ளூ கலரில் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. அது கர்வை என்ன பண்ணியிருக்கு, ஒரே ஒரு பிளேஸில் கட் பண்ணியிருக்கு. தட் நேம் இஸ் பின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இப்போ இட் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன். 1.18d is represent a function as reason என்னது, vertical line meet the curve at most 1 point. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன எப்படி மிஸ் ஷார்ட்டாக ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் ரீசன் என்னது, the vertical line meet the curve at the point p. that's all. ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஈக்குவேஷனுமே நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ணுது கிராஃபில் அப்படின்னா யூஸ்வலி அது என்னன்னு சொல்லுவோம், கர்வ்னு சொல்லுவோம். மிஸ் இந்த மாதிரி ஜிக்ஸாக் போயிருக்கேன் அப்படின்னா இது வெறும் கர்வ் தான். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகிறேன், தட் ஆல்சோ எ கர்வ் தான். சரி, அது அந்த நோட்டு. நெக்ஸ்ட்டு 1.4. what is the first one? determine whether the graph given below represent the functions. ஸோ கிராஃப் கொடுத்துருக்கோம், எதெல்லாம் எந்த கிராஃப் எல்லாம் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் த கிவ் த ரீசன் ஆல்சோ. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஒனில் நான் என்ன பண்ணிவிட்டேன், இந்த மட்டும் ஒரு வெர்டிக்கல் லைன் போடும்போது அது 2 பிளேஸில் கட் ஆகுமா. ஸோ அப்போ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ரீசன் என்னது, the vertical line meet the curve at 2 point P and Q. ஸோ அதே மாதிரி இந்த லைன் பார்த்துக்கோங்க, இதில் ஒரு லைன் போடுங்க இந்த கர்வில். ஸோ போட்டுட்டேன், ஒரே பிளேஸில் மீட் ஆகுதா. ஸோ இப்போ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். the vertical line meets the curve at most 1 point. ஸோ ஏன் மிஸ் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, you have to write the reason also. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 1.4ல் இந்த 4 sums are homework for you. ஃபஸ்ட்டு 2 மிஸ்ஸு சொல்லிட்டேன், and then ரீசனையும் சொல்லிவிட்டு you have to write, and then third one, fourth one is also homework for you. Thank you students.